ஹாய், இந்த தளத்தின் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தமிழ். தினம் ஒரு கதையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை சிட்டுக்குருவியும் காகமும். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒரு காட்டுல சிட்டுக்குருவி ஒண்ணு வசித்து வருது. அது யாருக்கிட்டையும் அவ்வளோ எளிதா பழகாது. எப்போவும் அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு சுயமா யோசித்து முடிவெடுக்கவும் தெரியாது. ஒரு நாள் காகம் ஒண்ணு அந்த சிட்டுக்குருவி கிட்ட கேக்குது, சிட்டுக்குருவியே நீ என்னுடைய நண்பனா இருப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிட்டுக்குருவியும் சரின்னு சொல்லி அந்த காகத்தோட பழக ஆரம்பிக்குது. அப்போ சிட்டுக்குருவி கிட்ட மற்ற பறவைகள்லாம் சொல்லுதுங்க, சிட்டுக்குருவியே நீ காகத்தோட பழகாத, நிச்சயம் ஒரு நாள் உனக்கு அது ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிட்டுக்குருவி அவங்க பேச்சுக்கு செவி கொடுக்காம காகத்தோட நட்பா பழக ஆரம்பிக்குது. நாட்களும் கடக்குது. அப்போ ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவி கிட்ட கேக்குது, நண்பா நாங்க வெளியே போறோம், நீ எங்களோட வரியா அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டுக்குருவியும் சரி நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகங்களோட போகுது. இந்த காகங்க அருகில இருந்த ஒரு சோழ வயல்ல அங்க இருந்த அனைத்து சோள வகைகளையும் கொத்தி திங்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா இந்த சிட்டுக்குருவியோ அமைதியா ஒரு மரத்துல அமர்ந்திருக்குது. இந்த காகங்கள் சோளம் உண்றத பாத்துட்டு இருக்குது. அப்போ திடீர்னு அந்த விவசாய நிலத்தோட உரிமையாளர் ஓடி வராரு. கையில கம்போட வந்தவரு இந்த காகங்களை விரட்டுறாரு. இந்த காகங்களும் பயத்துல பறந்து போயிடுதுங்க. அந்த காகங்கள் சிட்டுக்குருவியை தனியா அங்க விட்டு பறந்து போயிடுதுங்க. ஆனா சிட்டுக்குருவியோ மரத்துல அமர்ந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்குது. அப்போ அந்த விவசாயி சிட்டுக்குருவியை நோக்கி கம்பை எடுத்துக்கிட்டு வராரு. சிட்டுக்குருவி விவசாயி கிட்ட சொல்லுது, ஐயா நான் எந்த தவறும் செய்யல, நான் இந்த மரத்துல சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்களுடைய நிலத்துல உள்ள எந்த சோளத்தையும் நான் உண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா விவசாயி அந்த சிட்டுக்குருவியோட பேச்சை கேட்காம அந்த கம்பை எடுத்து சிட்டுக்குருவியை அடிச்சிடுறாரு. சிட்டுக்குருவியும் கீழே விழுது. அப்போதான் சிட்டுக்குருவி உணருது, மற்ற பறவைகள் சொன்னதை நான் கேட்காம போனது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு நினைச்சு வருந்தது. நீதி: பிறர் நம் நன்மைக்காக கூறும் அறிவுரையை சற்று காது கொடுத்து கேட்க வேண்டும். சரி, கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்களை பதிவு. நாளை வேறொரு கதை வரை விடைபெறுவது உங்கள் தமிழ். நன்றி. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up